கோச்சார அடிப்படையில் இந்த கோச்சாரம்ன்றது வந்து தற்கால கிரக நிலைகள். உங்கள் ராசிக்கு சனி எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்கார், ராகு எங்கே இருக்கார், ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்குது, ஏனைய கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்றத வச்சு சொல்லக்கூடிய பலன் தான் இந்த பலன். ஸோ இந்த அடிப்படையில் வந்து உங்கள் ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதியாகவும், அதாவது 5ஆம் இடத்து அதிபதியாகவும் 4ஆம் இடத்து அதிபதியாகவும் வரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான். இந்த சனி பகவான் இப்போ எங்கே போகிறாருன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 4ஆம் இடம் அப்படின்றது வந்து வண்டி, வாகனம், தாயார், நண்பர்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். உங்களோட சுகஸ்தானமும் அதுதான். மேலும் வந்து 5ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா யோகஸ்தானம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், புத்திர பாக்கியங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். உங்களுடைய மனோஸ்தானமும் 5ஆம் இடம் தான். இந்த 2 ஸ்தானத்துக்கும் 4 மற்றும் 5க்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்லது செய்யக்கூடிய ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய சனி 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் வச்சு அங்கே போய் மறைகிறாரா, அதனால் எனக்கு நீங்கள் கஷ்டம் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. சனி வந்து ஒரு விதிப்படி 6ஆம் இடத்துக்கு போகிறது துலா ராசிக்காரர்களுக்கு விதி விலக்காக யோக பலன்களை செய்யும். பொதுவாக வந்து சனி வந்து 6ஆம் இடத்துல சனி இருக்காருன்னா நல்ல பலன்களை தான் செய்வார்.